வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கவர்னர்ஸோட லிஸ்ட் தான். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் யார் இப்போ கரண்ட்டாக ஆளுநராக இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கவர்னர்ஸ்லேயே 2 வகையான கவர்னர்ஸ் இருக்காங்க. அதாவது ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவர்னர்ஸ் வேற அண்ட் யூனியன் டெரிட்டரி இருக்கு இல்லையா, யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கவர்னர் வேற. ஸோ நார்மலாக ஸ்டேட் கவர்னர்ஸ் மாநில ஆளுநர் அப்படின்னு தான் அழைக்கப்படுவாங்க. ஸோ 29 மாநிலம் இருக்குன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ஆளுநர் இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லெப்டினன்ட் கவர்னர் இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லி 2 வகை இருக்கு. இந்த லெப்டினன்ட் கவர்னர் அப்படிங்கிறவங்க, இந்த லெப்டினன்ட் கவர்னர் இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர், இவங்க யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய கவர்னர்கள். ஸோ யூனியன் பிரதேசங்களில் மட்டும்தான் இருக்க அந்த கவர்னர்களை தான் லெப்டினன்ட் கவர்னர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நார்மலாக ரயில்வே எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது யூனியன் பிரதேசத்தில் இருக்கிற கவர்னர்ஸை என்ன மாதிரி அழைப்பாங்க, ஸ்டேட் கவர்னரா இல்லை லெப்டினன்ட் கவர்னரா, அந்த மாதிரி ஏதோ கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாநில ஆளுநர் அப்படின்னு அழைக்கப்படுவாரு. யூனியன் பிரதேசத்தில் உள்ள ஆளுநர் லெப்டினன்ட் கவர்னர் இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்த லெப்டினன்ட் கவர்னர் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா 3 யூனியன் பிரதேசத்துக்கு மட்டும்தான் இருக்காங்க. அந்தமான் நிக்கோபர் தீவுகள், டெல்லி, புதுச்சேரி. ஸோ இந்த 3 யூனியன் பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய ஆளுநர்களை லெப்டினன்ட் கவர்னர் அப்படின்னு சொல்றோம். மிச்சம் இருக்கக்கூடிய சண்டிகர், தாத்ரா நாகர் கவேலி, அப்புறம் டாமன்டையூ, லக்ஷத்தீவு, இதுல இருக்கக்கூடிய கவர்னர்ஸை அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கவர்னர் நியமனம் செய்யறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரசிடென்ட், நம்மளோட குடியரசுத் தலைவர் தான் கவர்னரை நியமனம் செய்வாரு. ஸோ இந்த கவர்னர் அப்படிங்கிறவர் அந்த ஸ்டேட்டோட ஹெட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆனா இவர் தனிச்சு இயங்க முடியாது. இவர் யாரோட அட்வைஸ் படி இயங்குவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டேட் கவர்னரா இருக்கிறவர் அந்த மாநிலத்தில் உள்ள சிஎம் இருக்காங்களே, சிஎம்மோட தலைமையில் அமைக்கப்பட்ட கவுன்சில் மினிஸ்டர்ஸ் என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அதுபடிதான் அந்த ஸ்டேட்டோட கவர்னர் செயல்படுவார். ஸோ இதுதான் கவர்னரோட ஆக்டிவிட்டிஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரே கவர்னர் 2 ஸ்டேட்டுக்கு கூட வருவாங்க. ஸோ அது யார் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். ஸோ ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவுக்கும் ஒரே கவர்னர் தான். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ESL நரசிம்மன். ஸோ நரசிம்மன் தான் ஆந்திராவுக்கும் இருக்காரு, தெலுங்கானாவுக்கும் இருக்காரு. ஸோ ஒரே கவர்னர் ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும். நரசிம்மன் ஏன்னா ஆந்திரா சைடு பேரே வருதுனால ஈஸியா நரசிம்மன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ். ஸோ அருணாச்சல் பிரதேசத்தோட ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா BD மிஸ்ரா அவர்கள். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மிஸ் அருணா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அருணாவை மிஸ் அருணா அப்படின்னு கூப்பிடுறோம். ஸோ அருணாச்சல் பிரதேஷ் மிஸ் அருணா மிஸ்ரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அசாம் மாநிலத்தோட ஆளுநரை யார் இருக்காங்கன்னா ஜக்தீஷ் முகி அவர்கள் இருக்காங்க. ஸோ இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா சாம்ங்கிறது ஒரு ஆணோட பேரு, ஜக்தீஷ் அப்படிங்கிறது ஒரு ஆணோட பேரு அப்படின்னு வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அசாம் ஜக்தீஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பீகாரோட ஆளுநர் லால்ஜி டாண்டன் அவர்கள். ஸோ இதுக்கு ஏற்கனவே நான் ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா பீகார்ல வர காரை ஞாபகம் வச்சுக்கோங்க. கார் டன் கணக்குல ஏத்திட்டு போகும் பொருட்களை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டாண்டன். ஸோ லால்ஜி டாண்டன் அப்படிங்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆனந்திபென் பட்டேல், அதே கவர்னர் தான் மத்திய பிரதேச மாநிலத்துக்கும் கவர்னராக இருக்காங்க. ஸோ இவங்க ஒரு பெண். நான் டபிள்யூன்னு போட்டிருக்கிறது எல்லாமே உமன்ஸ். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருப்பாங்க, 5 பேர் வருவாங்க. ஸோ இந்த 5 பேர் தான் உமன், அதாவது கவர்னர்ல இருக்கக்கூடிய பெண் ஆளுநர்கள் 5 பேர், 5 மாநிலம். அது எந்தெந்த மாநிலத்தையும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்தீஸ்கருக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் ஒரே கவர்னர். எப்படி தெலுங்கானாவுக்கும் ஆந்திராவுக்கும் ஒரே கவர்னரோ அதே மாதிரி சத்தீஸ்கருக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் ஒரே கவர்னர். அவங்க பேர் ஆனந்திபென் பட்டேல். அடுத்து கோவாவோட ஆளுநர் மிருதுலா சின்ஹா. இவங்க பெண்கள்லாம் தனியா எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா கோவா அப்படி பெண்கள்னு தனியா எழுதி வச்சு படிச்சோம்னா ஈஸியா ஞாபகம் வரும். சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், கோவா அண்ட் ஜார்க்கண்ட், இன்னொன்று மணிப்பூர். இந்த 5 மாநிலத்திற்கும் பெண் கவர்னர்கள் அப்படின்னு படிச்சுக்கலாம். ஸோ கோவாக்கு மிருதுலா சின்ஹா. அடுத்து குஜராத்னோடனே விராட் கோலி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் பேரும் கோலியில முடியும் இதனால. ஸோ ஓம் பிரகாஷ் கோலி அப்படிங்கிறவர் தான் குஜராத்தோட
ஆளுநராக இருக்கார். அடுத்து வந்து ஹரியானாவோட ஆளுநர் வந்து சத்யதேவ் நாராயண் ஆர்யா அப்படிங்கிறது. இல்லை ஆர்யாங்கிற பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஹரியானாவில் ஹச் எடுத்துட்டிங்கன்னா ARYA ஆர்யான்னு வரும். ஸோ அந்த மாநிலத்திலே அவரோட பேர் வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஹரியானாவுக்கு ஆர்யா அப்படிங்கிற பேர் சத்யதேவ் நாராயண் ஆர்யா. அடுத்து ஹிமாச்சல் பிரதேசில் பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய தேவ்ராட் அப்படிங்கிறவர் வந்து ஹிமாச்சல் பிரதேசத்தோட ஆளுநர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இமயமலைக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியம், அந்த இமயமலையை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து ஆச்சாரியா. அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஏற்கனவே வந்து பார்த்தோம். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து இப்போ பிரசிடென்ட்டோட ரூல் சிஎம்மோட ஆட்சி கிடையாது, கவர்னரோட ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு. ஸோ கவர்னர் வந்து நான் சிஎம்ல வந்து மாற்றி கொடுத்துட்டு இப்போ கவர்னராக இருக்கவர் வந்து சத்யபால் மாலிக் தான். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கவர்னர் வந்து சத்யபால் மாலிக் அவர்கள். அடுத்து வந்து ஜார்க்கண்டில் இருக்கக்கூடியவங்களும் ஒரு உமன் கவர்னர் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு. ஸோ திரௌபதி முர்மு வந்து ஜார்க்கண்ட். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் யாருன்னா வஜுபாய் வாலா. ஸோ வஜுபாய் வாலாங்கிறது வந்து கர்நாடகா ஆளுநர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வஜுபாய்னா ராஜுபாய் அப்படிங்கிற அந்த படம் இருக்கு இல்லையா, ராஜுபாய். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்நாடகாவில் நாடகம் வர்றதுனால நாடகம்னா படத்தில் வந்து ராஜுபாய் வருவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வஜுபாய் வாலாங்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கேரளா வந்து பி சதாசிவம் அவர்கள் தான் வந்து கேரளாவோட ஆளுநர். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஆல்ரெடி மத்திய பிரதேசம் பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வித்யாசாகர் ராவோ வந்து நம்ம தமிழ்நாட்டோட ஆளுநராக கொஞ்ச நாள் இருந்தார். ஸோ அதே வித்யாசாகர் ராவ் தான் வந்து மகாராஷ்டிராவோட ஆளுநராக இப்போ இருக்காரு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மகா வித்யா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாராஷ்டிராவில் வர்ற மகா, வித்யாசாகர் ராவோவில் வர்ற வித்யா, ரெண்டுமே பெண்களோட பேராக வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா மணிப்பூர் வந்து நஜ்மா ஹெப்துல்லா இவங்களும் ஒரு உமன் கவர்னர் தான். ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், நஜ்மா ஹெப்துல்லா. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 உமன் கவர்னர்ஸ் இருக்காங்க. அடுத்து மேகாலயாவோட கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தத்தகட்டா ராய் வந்து மேகாலயாவோட கவர்னர். ஸோ மேகம் கட்டா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மிசோரத்தோட ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்மனம் ராஜசேகரன். ஸோ ராஜசேகரன் தான் வந்து மிசோரமோட ஆளுநராக இருக்காரு. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ராஜா ராம். ஸோ வந்து மிசோரம்க்கு வந்து ராஜா ராம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ராம்ங்கிறது மிசோரத்தில் உள்ள ராம், ராஜாங்கிறது ராஜசேகரன்ல வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நாகாலாந்தோட ஆளுநர் வந்து பிபி ஆச்சாரியா. ஸோ ஏற்கனவே ஆச்சாரியா ஒன்று பார்த்தோம். ஹிமாச்சல பிரதேசத்துக்கு ஆச்சரியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். இதில் வந்து பிபியை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகாலாந்துனா நாகப்பாம்பை பார்த்தோன்னே பிபி ஏறிடுது, பயந்து பிபி ஏறிடுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிபி ஆச்சாரியா அப்படின்னு ஞாபகம் வரும். அடுத்து ஒடிசா வந்து கணேஷிலால். ஒடிசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒடிசா மாநிலத்தோட அந்த நடனத்தை வந்து ஒடிசின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒடிசி கணேஷி, சின்னு முடியுது இல்லையா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம், ஒடிசா கணேஷிலால் அப்படின்னு. அடுத்து பஞ்சாப் ராஜஸ்தான்னாலே சிங் தான் இருப்பாங்க. ஸோ பஞ்சாப்ல பார்த்தீங்கன்னா விபி சிங் பத்னோர் அவர், ராஜஸ்தானுக்கு வந்து கல்யாண் சிங். ஸோ ராஜாவுக்கு கல்யாணம். ஸோ ராஜ கல்யாணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜஸ்தான் கல்யாண் சிங் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிக்கிம்க்கு வந்து கங்கா பிரசாத். சிக்கிமோட ஆளுநர் வந்து கங்கா பிரசாத். அடுத்து தமிழ்நாட்டுக்கு வந்து நமக்கு தெரியும் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள். தெலுங்கானாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், தெலுங்கானாவும் ஆந்திராவுக்கும் ASL நரசிம்மன் அவர்கள் தான். அடுத்து திரிபுரா வந்து கப்டன் சிங் சோலங்கியை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் ஏற்கனவே. ஏன்னா அலைஞ்சு திரிஞ்சா சோலங்கி மாதிரி ஆயிடுவாங்க, ரொம்ப டயர்டானவங்களோ சொங்கி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ திரிபுரா வந்து சோலங்கியை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உத்தரப்பிரதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ராம் நாயக் அவர்கள். அடுத்து உத்தரகண்டில் இருக்கவங்களும் வந்து பேபி ராணி மௌரியா. ஸோ அந்த பேபி ராணி மௌரியா பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பெண் ஆளுநர் தான். ஸோ அதனால இவங்களை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 மாநிலத்துக்கு வந்து பெண் ஆளுநர்கள் இருக்காங்க.
உத்தரகண்டுக்கு வந்து பேபி ராணி மௌரியா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ராணி வந்து உத்தரவிடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உத்தரகண்ட் பேபி ராணி. ஃபைனலாக பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலோட ஆளுநர் வந்து கேசரிநாத் திருப்பதி. ஸோ பெங்கால் வெஸ்ட் பெங்கால் பெங்காலி ஸ்வீட்ஸ் தானே சொல்லுவாங்க. பெங்காலி ஸ்வீட்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ கேசரின்னே இது பேர்லேயே வருது. ஸோ அந்த கேசரியை வச்சு ஸ்வீட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வெஸ்ட் பெங்கால் கேசரிநாத் திருப்பதி. ஸோ இவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலத்தோட ஸ்டேட் கவர்னர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதில் எத்தனை பெண் ஆளுநர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். கவர்னர்னா என்ன, லெப்டினன்ட் கவர்னர்னா என்ன அப்படிங்கிற டிஃப்ரென்ஸும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.